ரைசலாம் பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு செபங்களுக்குள்ள நம்ம எப்படி கடந்து போவது அப்படின்ற தலைப்பு என்னோட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேர் ஜெபங்களில் முன்னேறி போக முடியாமல் நிறைய பேர் பின்மாற்றாகி ஜெபங்கள் குறைபாடுபட்டு ஜெபத்துக்குள்ளே நிறைய பேர் ஜெபக்குறைவுனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் எப்படி ஜெபித்தால் எப்படி நமக்கு ஜெபத்தில் எழும்பி நம்ம பலன் கொண்டு எழும்பி நிற்க முடியும், தொடர்ந்து நம்ம ஜெபங்களுக்குள்ள நம்ம முன்னேற முடியும்னு சொல்லி என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். இது உங்களுக்கு பிரயோஜனமானால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரைஸ் எல்லாம் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முத நம்ம புதுசாக ரசிக்கப்பட்டவங்க ஜெபங்களுக்குள்ள ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ரொம்ப நல்ல பைபிள் படிப்பாங்க, நல்லா வாசிப்பாங்க, பைபிள் நல்ல டைமுக்கு கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, எல்லா ப்ரேயர்லையும் கலந்து கொள்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் கலந்து ஓடுவாங்க, முன்னோட்டமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும் அவங்களுக்குள்ள. ஆனால் இதே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து அப்படியே அந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உள்ளே போனவங்க அப்படியே 3ஆவது வருஷம் 4 வருஷம் அப்படியே பின்னாடியே பின்மாற்றமாகி ஜெப குறைவாக இருக்கும், பைபிள் வாசிப்பு குறைவாக இருக்கும். இந்த மாதிரி நமக்குள்ளே காணப்படுமானால் நம்ம என்னென்னு நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இந்த மாதிரிலாம் நம்ம நம்மளே ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு அதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவுபடுத்துறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராமே. அதே போல் நம்ம என்னென்னா நான் என்னோட ஜெபங்கள் எப்படி நம்ம முன்னேறி இன்னமும் ஆண்டவர் என்ன நடத்துகிறார், கர்த்தர் கிருபைக்கு மகிமை உண்டாவதாக. நான் இப்போ நான் என்ன சொல்லுவேன், ஜெபிக்கும் போது கூட ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது, ஏசப்பா எனக்குள்ள பலன் தாங்க, ஜெபிக்கிற பலன் தாங்க, எனக்கு பைபிள் வாசிக்கிற பலன் தாங்க, ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்க்கை எனக்கு குறைபடக்கூடாது, ஜெப வாழ்க்கையில் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், எனக்கு அதுக்குரிய பலனை தாங்க. கழுகுகள் ரெக்கைகள் அடித்து உயர பறப்பது போல நாங்கள் எங்களோட வாலிப வயதுகளையும் வீணாக்கி விட்டோம். ஆனால் இப்போது நாங்கள் ஆண்டவரை மனம் திரும்பி உங்களோட பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஏசப்பா உங்களோட இறக்கையினால் எங்களை மூடி மறைத்து உங்களோட பலனை எங்களுக்கு தந்து நீங்கள் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுங்க, ஜெப தீபம் எரிந்திடவே எப்பவுமே நீங்கள் எனக்குள்ள நீங்கள் வாசம் பண்ணுவோமானால் என்னோட இதயம் பரிசுத்தமாக இருக்கணும். நான் அதுக்கு பாத்திரம் அல்ல. ஆனாலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, வாலிபன் எதனால் சுத்தப்படுவான்னா உங்களோட வசனத்தினால் மாத்திரமே சுத்தப்படுவான் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அந்த வசனத்துப்படி என்னோட இதயம் சிந்தை ஆவி ஆத்மா இது எல்லாமே எனக்கு பரிசுத்தப்படுத்தி என்ன உங்களோட பிள்ளையா ஏற்றுக்கொண்டு உங்களோட வழியிலையும் உங்களோட சத்தியத்திலையும் உங்களோட வெளிச்சத்திலையும் என்னை நீங்கள் நடத்துவோம்னு ரொம்ப சுத்தமானால் என்னை நீங்கள் நடத்துங்க ஏசுப்பா இப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பேன். இதுதான் என்னோட ஜெபம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெபிக்கும் போது இந்த மாதிரி நம்ம முழங்கால் போட்டு ஏசப்பாட்டு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர் வழியில் நம்ம அப்படியே நம்மளை பலப்படுத்திக்கிட்டே பலப்படுத்துவது எதனால் தான் வசனம் தான். இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். எப்போ நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம அந்த வசனத்தில் நமக்கு ஒரு புது பலனை, புது சிந்தை, புது ஆத்மா, புது புத்துணர்ச்சி, நமக்கு ஒரு பரிசுத்தம், இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியே இருந்துடும். எல்லாமே புதியவைகளா மாறும். இந்த வசனத்தை படிச்சா மட்டும்தான் நமக்குள்ள பரிசுத்தமா வாழ முடியும். இந்த வசனத்தை படிச்சா மட்டும்தான் நமக்குள்ள பாவங்கள் இருக்காது. இந்த வசனத்தை படிச்சா மட்டும்தான் நம்மளோட அவயங்கள் சுத்திகரிக்கும். ஏசப்பா இந்த வசனமா இருக்கிறார். வசனம் தான் வார்த்தை தான் தேவன். இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள அந்த வார்த்தைகள் வசனங்கள் இதயத்துக்குள்ள சிந்தைக்குள்ள நம்ம ஆளுகை செய்யும் போது ஒவ்வொரு நாள் ஏசப்பா நம்மளோட இடத்துல இருந்து எல்லாத்தையுமே சுத்திகரிச்சு எல்லாமே வெளியே
ஏறிடும். அப்போ நம்ம 2 நாள் 3 நாள் தொடர்ந்து படிச்சுட்டோம், இனி என்னத்தை படிக்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம வசனத்துக்கு நம்ம கண்ணையும் வார்த்தையும் நம்ம வாய் நாவுகள் உதடுகள் அவயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். இதுதான் நான் ஜெபிக்கிற ஜெபங்கள். ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கும் போது வசனத்துக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்கணும். நம்ம பிள்ளைகள் மேலே அன்பு இருக்கக்கூடாது, கணவன் மேலே அன்பு இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்து மேலே அன்பு நம்ம அதிகமாக செலுத்தக்கூடாது. நம்ம யார் மேலே அன்பு அதிகமாக இருக்கோ அவங்க மேலே நம்ம அன்பு வைக்கும்போது கர்த்தர் இயேசுப்பா நம்ம பார்க்குறாரு, நம்மளை விட அவங்க மேலே அன்பு செலுத்துறாங்க, மாம்சம் எண்ணத்துக்குள்ளே நம்ம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசுப்பா பார்ப்பாரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கலப்பை மேல் கையை வைத்து திரும்பி பார்க்கிறவன் என்னுடைய சீடன் அல்ல என்று சொல்றாரு. அதனால அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம ஆண்டவர வழியில நம்ம நடக்கணும். நம்மளோட குடும்பங்களை கர்த்தர் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, எங்க குடும்பத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நம்மளை இது எல்லாத்தையும் தந்து நமக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்து மூலமா நம்ம செபிக்கும் போது, வசனத்தை வச்சு நம்ம செபிக்கும் போது, இதெல்லாம் நம்ம கேட்டு ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை நமக்கு தாங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த கிருபை தாங்க, எனக்கு இந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிச்சு நம்ம முழங்கால் போட்டு கேட்கும்போது ஏசப்பா அந்த கிருபையை நமக்கு தந்து நம்மளை அற்புதமா நடத்துறாரு. நம்ம கண்ணு முன்னுக்கே அது தெரியாது. என்னோட வாழ்க்கையில நான் பட்டதை உங்களுக்கு சொல்றேன், என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். இதே போல நீங்களும் இதே மாதிரி ஜெப வாழ்க்கையில சோர்வு இருந்து நம்ம சோர்வு அடைந்து முன்னேற முடியாமல் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிங்க. வேலைக்கு போகிற பெண்கள் இருந்தாலும் கூட வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒவ்வொரு நாள் வசனத்தை வாசிக்க தான் ஏசப்பா நமக்கு உள்ள ஒவ்வொரு அவயங்களையும் நம்ம பரிசுத்தப்படுத்துகிற ஒவ்வொரு அவயங்களையும் தேவன் ஒவ்வொரு வசனம் நம்மளுக்கு சிந்தையிலும் உடம்புலையும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் வசனங்களால் நிரப்பப்படும் போது நம்ம கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டிக்கப்படுகிறோம். ஆமென். நம்ம அது மாத்திரம் இல்லை, நம்ம பாவங்களை முதல்ல நம்ம பாவங்களை நம்ம தேவ ஏசப்பாக்கிட்ட நம்ம மறைக்க முடியாது. மனுஷன் மறைச்சாலும் கூட ஏசப்பாக்கிட்ட மறைக்க முடியாது. நான் இப்படியா தான் நான் ஜெபம் பண்ணுவேன். என்னோட பாவங்கள் என்னோட எனக்கு நான் செய்த பாவம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம செய்த பாவங்கள் ஏசப்பா அறிகிறார். ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்ம செய்த பாவங்கள் நமக்குள்ள மறைக்கப்பட்டு இருந்தால் நம்ம ஜெபத்துல முன்னேற முடியாது. நம்ம பாவங்கள் நமக்குள்ள இருந்தா ஜேசுப்பட வழி நடக்க முடியாது. நம்ம பாவங்கள் நமக்குள்ள இருந்தா நம்ம துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. வாழ்க்கையில ஒரே சோர்வு வியாதிகள் அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் எழும்புவோம், ஒரு நாள் எழும்ப முடியாது. ஒரு நாள் இந்த மாதிரி நமக்கு நிறைய பலவீனங்கள் வந்துகிட்டே இருக்கும். முழுசா நம்ம ஏசப்பாக்கிட்ட முழங்கால் போட்டு ஏசப்பா நான் இந்த பாவம் செய்தேன் என்னை மன்னிங்க, நான் இப்ப புது சிருஷ்டியா உங்களோட வாழ நினைக்கிறேன், நான் உங்க பிள்ளையா வாழ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம இனிமேல் நான் இந்த பாவத்துக்கு உட்பட மாட்டேன், இந்த பாவங்கள் என்னை உட்படுத்தக்கூடாது, இந்த பாவங்கள் எனக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மனசு விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கண்ணீரால நம்ம கண்ணீரை நம்ம கண்ணீர் நம்ம பாவங்களை நினைத்து நம்ம இயேசுவை ஒப்பு கொடுக்கும்போது நம்மள அறியாம கண்ணீர்கள் ஊற்றுவோமே. அதுதான் ஆண்டவர் நம்ம நம்ம கண்ணீரால நம்ம ஆண்டவர் நமக்கு அந்த கண்ணீரால எடுத்து அந்த பாவங்கள் எல்லாமே இந்த கண்ணீரால எல்லாமே வெளியேறிடும். ஆமே. இந்த அனுபவம் எனக்குள்ள இருந்ததுனாலதான் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம முதல்ல பாவங்கள் அறிக்கை விட்டு விடணும். ஆண்டவர் என்ன சொல்ற, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், தன் பாவத்தை விட்டு விடுகிறவனோ அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் வாழ்வடைவான் என்று. நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு திருப்பி அதே பாவத்துக்குள்ள போய் நம்ம விழக்கூடாது. அதே பாவத்தை நம்ம செய்து கொண்டிருந்தோம்னா நமக்குள்ள பாவ அடிமைத்தனம் இன்னும் இருக்கு, நம்ம முன்னேற முடியாம ஆயிடும். நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம அதை விட்டுட்டு நம்ம இனிமே கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருக்கு பிரியமா நம்ம நடக்கும்போது அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. செய்ய மாட்டேன்னு சொல்ற பாவத்தை திருப்பி செய்யக்கூடாது. நம்ம செய்துட்டு நம்ம இனிமே பாவ மன்னிப்பை கேட்டுட்டு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு உறுதிமொழி கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த பாவத்தை கடைசி வரையும் நம்ம ஏசப்போம். இந்த பக்கம் நம்ம திருப்ப விட மாட்டாரு. ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் ஜெப வாழ்க்கை. இந்த ஜெப வாழ்க்கையில இத்தனை நமக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா நம்மளை பலனோட நடத்தவும் கர்த்தர் வழியில இதுதான் சரி இது தவறுன்னு சொல்லி நம்மளோட இருந்து ஆலோசிச்சு நம்மளை ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளை ஆண்டவர் கொண்டு நடத்துவார். ஆமென். இதுதான் என்னோட வாழ்க்கையில இதுதான் என்னோட வாழ்க்கையில இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் இதுதான் நான் ஒவ்வொரு முறையும் நான் செபிக்கும் போது சர்ச்சுக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் நான் முழங்கால் போட்டு செபிக்கும் போது
போது என்னோட பாவத்தை நான் அறிக்கையிடுவேன். என்னோட பாவம் நான் செஞ்சாலும் ஆண்டவரை அறிஞ்சிருக்கும் போது நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆண்டவரை அறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம ஒரு மனிதனை பேசியிருந்தா கூட அது பாவம் தான். ஒரு மனிதனை கண்ணால பார்த்தாலே ஒரு பாவம் தான். ஒரு மனிதன் அழகா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்தாலே அது ஒரு இச்சை பாவம் தான். அப்படின்னு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம சந்திக்கிறோம். அந்த வாரம் முழுவதும் நம்ம என்னென்ன சந்திச்சோமோ அத்தனை நம்ம ஆண்டவர்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை முழங்கால போட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம இப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இருந்தோம்னா நம்ம ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். இதுதான் நான் என்னோட வாழ்க்கையில இதுதான் சத்தியம். இது சத்தியம். இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில எழும்ப முடியாம, ஜெபிக்க முடியாம, துதிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஜெப வாழ்க்கையில சோர்வா இருந்தீங்கன்னானால் இந்த மாதிரி நீங்க வசனத்தை மட்டும் வாசிங்க. வசனத்தை வாசிக்க 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 ஏசப்பா நம்ம வசனம் மூலமா பேசுவாங்க, இடப்படுவாங்க. வசனம் மூலமா, நம்ம தரிசனம் மூலமா, கனவு மூலமா ஆண்டவர் இடப்படுவாங்க. சாலமோன் ராஜாவுக்கு எப்படி நம்ம சாலமோன் ராஜா கேட்டாரோ, மற்றவங்களுக்காக அதிகமா எழுப்பி செபிக்கிறது தேசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அந்த காரியத்தை தான் நான் செபிச்சேன். எப்படி ஜெபிக்கிறது ஏசப்பா, அடுத்தவங்களுக்காக நான் எப்படி செபிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒரே கேட்பேன். எனக்கு ஞானம் இல்லை ஏசப்பா, நான் ஒரு மண்ணா இருக்கேன், பூச்சா இருக்கேன். மற்றவங்களுக்காக அதிகமா எழுப்பி ஜெபிக்கிற அளவுக்கு எனக்கு ஞானமும் இல்லை. மற்றவங்க நிறைய பேர் நல்ல ஞானமா ஜெபிக்கிறாங்க ஏசப்பா, எனக்கு அந்த ஞானம் பற்றாக்குறையா இருக்கு. நான் எப்படி ஜெபிப்பேன்? கருத்தா கூட ஜெபிக்க முடியாது ஏசப்பா. எனக்கு நீங்க சாலமோன் ராஜாவுக்கு தேசத்தை குறித்து எனக்கு நீங்க ஞானத்தை தாங்க, ஜெபிக்கிற ஞானத்தை தாங்க. இந்த தேசத்தை ஆளணும்னு சொன்னா ஞானம் இல்லாம ஆள முடியாது அப்படின்னு சொல்லி சாலமோன் ராஜா ஏசப்பாட்ட கேட்கும் போது ஏசப்பா மிக பிரியமாப்பட்டு அவருக்கு ஞானத்தையும் கொடுத்து அவருக்கு முன்னுக்கு எழும்புறதும் பின்னுக்கு எழும்புறதும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே ஒரு வரத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை சேர்த்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்படிதான் நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செபிக்கும் போது எனக்கு ஞானத்தை தாங்க, இவங்களுக்கு ஜெபிக்க எனக்கு ஞானத்தை தாங்க, எப்படி ஜெபிக்கணும்னு ஜெப ஆவியை தாங்க, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி எனக்கு ஜெபத்தில் ஒரு ஞானத்தை தாங்க, இன்னாருக்கு ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு அதுக்குரிய கருத்தா ஜெபிக்கணும், அதுக்குரிய ஞானத்தை தாங்க ஏசப்பா, ஜெப ஆவியை தாங்க, ஜெபதேவ உங்களை எரிந்திடவே அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சு இதை கேட்பேன். அதிகாலையில் ஏசப்பா 2 மணி 3 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. அப்போ நான் முழங்கால் போட்டு முழங்கால போட்டு கை 2ஐயும் வானத்துக்கு மேலே உயர்த்தி வானத்தை பூமியும் படித்த சர்வவல்ல தேவனாய கர்த்தர் பரிசுத்த 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 பரிசுத்தன்னு நான் 10 நிமிஷமா கை அப்படி வசதி வச்சு நான் ஆண்டவருக்கு நம்ம மகிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் முழங்காலில் 2-3 பாட்டு படிச்சு அதுக்கப்புறம் வசனத்தை வாசிச்சு அதுக்கப்புறம் நம்ம துதிச்சு அதுக்கப்புறம் நம்ம தேசத்துக்காக செபிக்கும் போது கர்த்தர் நம்மளை அந்த முழுவதும் காலையில மகிமையும் காலையில கிருபையும் மாலையில மகிமையும் நடத்தும் நல்ல தேவன் நம்மளை நடத்துவார். அன்னை பூரா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், சமாதானம் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது ஏசப்பா இந்த மாதிரியுள்ள வரங்கள் தந்து நம்மளை ஆசீர்வதிச்சு அவருக்குள்ளேயே நம்மளை நடத்துறார். ஆமென். என்னோட அனுபவம் இதுதான். இன்னைக்கு நாங்கள் 30 வருஷத்துக்கு மேலே நம்ம ஆண்டவருக்கு ரட்சிக்கப்பட்டும் நமக்கு ஒன்றுமே தெரியாமல் சர்ச்சுக்கு போகிறோம் வாரம், ஆனால் எதுவுமே தெரியாது. போய் உட்காந்துட்டு வாரம், ஒன்றுமே பிரசங்கம் நடந்தால் கூட மைண்டில் வாங்கிக்கிறது இல்லை, இதயத்தில் வாங்கிக்கிறது இல்லை. ஆனால் கேட்டுட்டு டோன்ட்டை எழுதிட்டு வந்துடும். ஆனால் அதை வந்துட்டு வீட்டை எடுத்து பார்க்குறதே இல்லை. ஆனால் அப்படி தான் நம்மளோட காலங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக ஆகி போச்சு. ஆனால் இப்போ நம்ம என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம போய் சத்தியத்தை கேட்கணும். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், சத்தியத்தை அறிவீர் ஆனால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் வசனத்துல ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டரையா பிரசங்கம் பண்ணும்போது இந்த சத்தியத்தை நம்ம உற்று கேட்கணும். நம்ம பாத்ரூம் வருது எழுப்பி போகக்கூடாது, பிள்ளைகள் கத்துறாங்கன்னு எழுப்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சிந்தைக்குள்ள ஓடக்கூடாது. பாத்ரூம் போன வெளியே போட போன் வந்தா போனை எடுத்துட்டு வெளியே இப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சத்தியத்தை கேட்கணும்னா அந்த வருத்தை விட்டு அசையவே கூடாது. நம்ம சத்தியத்தை கேட்டு சிந்தையில இதயத்தில் நம்ம அழுத்தி வச்சுக்கணும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி. அப்பதான் அந்த சத்தியத்தை நம்ம அன்னைக்கு பூரா 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்மளோட பாஸ்டர் மாதிரி நின்று பிரசங்கம் பண்ணுகிறாங்கன்னா அவங்க சும்மா பண்ண மாட்டாங்க. அவங்க ஜெப உபவாசம் போட்டு நமக்காக இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் என்ன வார்த்தை பேசணும் ஏசப்பான்னு சொல்லி உபவாசம் போட்டு அவங்கள வருத்தி அவங்க ஜெபம் பண்ணி ஏசப்பட்டு அந்த வார்த்தையை வாங்கிட்டு இன்றைக்கு ஒரு வார்த்தை ஒரு நாள் நம்ம பார்த்த மாதிரி நமக்கு அந்த சத்தியத்தை சொல்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அதிசயம் தெரியுமா? அந்த சத்தியத்தை
சத்தியத்தை நம்மளால கேட்க முடியலைன்னா அது நமக்கு தான் அந்த பாவம். ஏன்னா நமக்காக தான் அந்த வார்த்தையை அவங்க ஏசப்பாட்டை பெற்றுக்கொண்டு வந்து நம்ம அந்த சத்தியத்தை நமக்கு பிரசங்கம் பண்றாங்கன்னா நம்ம 4 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து அந்த சத்தியத்தை நம்ம கேட்கிறவர்களா நம்ம ஞானத்தையும் சிந்தையும் சிதற விடாம அந்த சத்தியத்தை கேட்கும் போது நமக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்குறாரு. ஆமென். இதுதான் என்னோட அனுபவம். இதுதான் இப்பவும் நான் அதைத்தான் கடைபிடித்து கொண்டு இருக்கேன். நீங்க இதே மாதிரி சர்ச்சுக்கு போய் அசால்ட்டா இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு போனாலும் வார்த்தையை நம்ம கடந்து கேட்கணும், அவங்களோட பிரசங்கத்தை கடந்து கேட்கணும். அசால்ட்டை நம்ம பண்ணக்கூடாது. ஃபோனை சைலண்டில் போட்டுறணும். பிரசங்கம் போகும்போது ஃபோனை பார்க்குறது, ஒரு ஃபோன் வந்தாலும் எழுப்பி ஓடுறது, அப்புறம் அதில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெளியில் பேசுறது, அப்புறம் வந்து ஏசப்பாட்ட இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை சரியான பாதையில் நடத்த மாட்டார். நம்மளும் சரியான பாதையில் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. இந்த வார்த்தை ஏன்னா நான் உங்களோட கலந்து பேசுகிறேன்னா உங்களுக்கும் இது உபயோகமாக இருக்குன்னு சொல்லி நான் பேசுகிறேன். கர்த்தர் இதை உங்களோட பேச வைத்த கிருபைக்காக கொடான கோடி நன்றி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் இதே போல கர்த்தர்ட்ட நல்லா பைபிள் வாசிங்க, செபிங்க. தானியேலை போல செபிங்க. தானியேலை போல 5 நேரமும் டைம் இருக்கும்போது பைபிள் வாசிங்க. பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை இந்த உலகத்துக்குள்ள எழுப்பி பிரகாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இதே போல இந்த வீடியோ பார்க்குற நீங்க இது உங்களுக்கு பிரயோஜனமானால் இதை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.